ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அட்டர்வாஸ்டாட்டின் என்ற மாத்திரைக்கும் திராட்சை பழத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு பார்ப்போம். இந்த அட்டர்வாஸ்டாட்டின் மாத்திரையை யாரெல்லாம் எடுப்பாங்கன்னா, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்க, இதய நோயாளிகள், அப்புறம் ஸ்ட்ரோக்னு சொல்லக்கூடிய பக்கவாத நோய்கள் உள்ளவங்க எடுப்பாங்க. அடுத்து CYP3A4 அப்படின்னா என்னென்னா, இது நம்ம குடலில் இருக்கிற ஒரு வகையான என்சைம், ஒரு நல்ல கெமிக்கல்னு கூட சொல்லலாம். இந்த அட்டர்வாஸ்டாட்டின் மாத்திரையை நம்ம எடுக்கும்போது நம்ம உடலுக்கு தேவையான மருந்தை மட்டும் கரெக்டான அளவில் இது கொடுக்கறதுனால இது ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் மாதிரி இயங்குது. ஆனால் நம்ம கிரேப்ஸ் சாப்பிடும் போது அதில் ஃபியூரானோ கவுமேரின்ஸ் என்ற கெமிக்கல் இந்த CYP3A4 அந்த என்சைமை வேலை செய்ய விடாமல் தடுக்குது. அது தடுக்கிறதுனால நம்ம சாப்பிட்ற மாத்திரை அதிக அளவில் நம்ம ரத்தத்தில் சேர்ந்துருக்குது. அதனால் பலவிதமான பக்க விளைவுகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மக்களே, உங்கள் லிஸ்ட்லேயும் இந்த மாத்திரை இருந்தால் அந்த மாத்திரையும் திராட்சையும் சேர்ந்து ஒரே நேரத்தில் சாப்பிடாம பார்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இந்த மாத்திரை சாப்பிட்றாங்க, எதுக்காக சாப்பிட்றாங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.